இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். அம்மா, உங்களுக்கு ஏதாவது வேணுமா? திடீர்னு எப்படி கீழே விழுந்தீங்கம்மா? அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் பாத்துட்டு போனேன். நல்ல வேளை நான் கரெக்ட் டைமுக்கு எந்திரிச்சேன். இல்லைன்னா உங்க நிலைமை என்ன ஆயிருக்கும்? ஆமா, நீங்க எதுக்கு எழுந்தீங்க மோகனண்ணா? ஐ மீன் எல்லாம் ஓகே தானே? இல்ல, அதாவது ஜஸ்ட் குஷிய பார்க்கலான்னு போனேன். நான் ஒரு வேலை பண்றேன். நான் போய் குஷியை பார்த்துட்டு வரேன். நீங்க அம்மாவை பார்த்துக்கோங்க, சரியா? சரி. நான் இதோ வரேம்மா. இப்ப நீங்க பெட்டரா ஃபீல் பண்றீங்கல்ல? குஷி, இந்த ராத்திரி நேரத்துல இந்த குஷி எங்க போனா? குஷி, 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 குஷி குஷி கிடைச்சாலா? இல்ல மோகனண்ணா. குஷி கிடைச்சாலா? அண்ணா இல்ல, அவ வீட்லயே இல்ல போல இருக்கு. ஆமா மோகனண்ணா, நான் டெரஸ்ல போய் பார்த்துட்டேன், காணும். எங்கேயுமே இல்ல. குஷி எங்கேயுமே இல்லன்னு தான் எனக்கு தோணுது. எங்கேயாவது வெளிய போறேன்னு சொன்னால, ஏதாவது ஃப்ரெண்ட்ஸோட வீட்டுக்கு? இல்ல, அப்படி எல்லாம் எதுவும் என்கிட்ட சொல்லவே இல்ல அவ. நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. நீங்க குஷியோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு கால் பண்ணுங்க. நான் குஷிக்கு மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்கறேன். ஓகே. Just call everyone. ஓ நோ, நான் வீட்ல இல்லன்ற விஷயம் அப்பாக்கு தெரிஞ்சிருச்சு போல. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க யுவன்? நான் என்ன பண்றேன்? வீட்டுக்குள்ள திருடன் நுழைஞ்சிருக்கான். வேற என்ன பண்ண சொல்ற? உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா யுவன்? ஒரு சின்ன பொண்ணு அடிக்க போறீங்க? சின்ன பொண்ணா? எங்க பொண்ணு எங்க? ஓய், பக்கத்து வீட்டு பாப்பா, இந்த நடு ராத்திரியில எங்க வீட்டுல நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஐம் ரியலி சாரி. இவ எங்க இருக்கான்னு எனக்கு சத்தியமா தெரியாது. இவ்வளவு நேரம் நான் எதுக்காக இத நான் அவன் நினைச்சிட்டேன். அவன் யார்? அவன் ராதிகா மானச கிட்னாப் பண்ணனே அவனை தான் சொல்லிட்டு இருக்கேன். அவன் தான் மறுபடியும் இங்க வந்துட்டான்னு நினைச்சு இந்த கட்டையை தூக்கிட்டு நான் வந்தேன். புரியுதா? நிஜமா இந்த யுவன் அங்கிள் ரொம்ப நல்லா நடிக்கிறாரு. தன் பேச்சால யாரு வேணாலும் மயக்கிடுவாரு. இருந்தாலும் ரொம்ப நல்லா நடிக்கிறாரு இவரு. இவருக்கு ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலாம். அன்னைக்கு என் புள்ளியோட ஸ்கூல்ல நடந்த சம்பவத்துல இருந்து என்னோட மூளை மனசு ரெண்டுமே சரியா வேலை செய்யல. ஒரு நாள் நைட் என்னால நிம்மதியா தூங்க முடியல. அப்ப போய் எழுந்து பாக்குறேன், இங்க என்ன சத்தம், அங்க என்ன சத்தம், எவனாவது வந்துட்டானா, மறுபடியும் கடத்த வந்துட்டானா. என் டென்ஷன் உனக்கு எதுவுமே புரியாதுல. இப்ப எதுக்காக இவன் வந்து நிக்கிறா? முதல்ல எனக்கு நீ ஜோசியமா தெரியும் இந்த பொண்ணுங்க வந்து நிப்பா அப்படின்னு. நான் எது திருட வந்துட்டேன்னு நினைச்சிட்டு இந்த ஸ்டிக்கை தூக்கிட்டு பிடிக்கிறதுக்கு போனேன். மறுபடியும் எவனாவது உள்ள புந்தி என் குழந்தைய கிட்னாப் பண்ணிட்டு போனா எனக்கு எப்படி இருக்கும்? நம்ம போல எந்த அளவுக்கு டார்ச்சர் அனுபவிச்சிருக்கான். யுவன் ரிலாக்ஸ், அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. யுவன் 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 ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். மானஸ்க்கு எதுவும் ஆகாது, அவன் நல்லா இருக்கா. ஐ நோ, பட் எனக்கு பயமா இருக்கதானே செய்யும். யுவன் யுவன் I'm sorry. I'm really sorry. I'm really sorry. ஆமா குஷி, என்ன விஷயம்? ராத்திரி இந்த நேரத்துல இங்க என்ன பண்ற? எல்லாம் ஓகே தானே? இப்படி நாய்க்குட்டியை தடவர மாதிரிலாம் கேட்க கூடாது ராதிகா. ஒரு நிமிஷம் இப்படி வா. யுவன், நான் பேசுறேன்ல. வா, நீ ஒரு நிமிஷம் இப்படி வா. ஏமா நான் உன்னை ஏதாவது சொன்னா? ஏமா பயப்படுற? அங்கிள் உன்கிட்ட கேட்கறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். நீ இப்போ சொல்லாம கொள்ளாம நடுராத்திரில ஒரு திருட மாதிரி நுழைஞ்சு என்ன பண்ணலான்னு வந்த? சொல்லுமா. இங்க ராதிகா நிக்கிறா, பக்கத்துல நான் நிக்கிறேன். இந்த நடுராத்திரி வீட்டுக்குள்ள நுழைஞ்சி அப்படி என்ன பண்ணலான்னு நீ இங்க வந்த? வாட் டு யூ வாண்ட்? பதில் சொல்லு குஷி. எதுக்குமா வீட்டுக்குள்ள வந்த? என்ன வேணும் சொல்லு. நான் அது அதுனா என்ன?
அம்மா எது கழுற நான் எதுவுமே சொல்லலையே இவனை பரவாயில்ல கேட்டதுக்கு விடுங்க அவரு- யுவன். நீ இரு நான் தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன்ல இல்ல கேட்கலாம் எனக்கு எப்படி மா சொல்லுமா இந்த நேரத்துல ஏன் வந்த என்ன பண்றதுக்குமா வந்த அதுவும் இந்த நேரத்துல என்ன செய்யறதுக்கு உள்ள வந்த நான் அது என்னம்மா அது நான் அதெல்லாம் நான் கேட்ட அடுத்து என்ன வீட்டுக்குள்ள இந்த டைம்ல ஏன் வந்த என்ன வேணும் நான் இங்க வந்தது குஷி அக்கா நான் இங்க வந்ததுக்கு காரணம் அது வந்து மனச நினைச்சு டென்ஷனா இருந்தேன். இவனை மீட் பண்ணி ரொம்ப நேரம் ஆச்சுல, அதான் வந்தேன். அதான் வீட்டு வாசல்ல கை கட்டுற மாதிரி பில் இருக்குல்ல டிங் டாங்னு அவங்ககிட்ட அடிக்கும் அடிச்சிருந்தா நாங்களே வந்து உள்ள வாமா உக்காருமான்னு கூப்பிட்டுருப்போம் இங்க அழகா உட்கார வச்சு சாப்பிட ஏதாவது கொடுத்து இவனையும் காட்டியிருப்போம் இதுக்கு திருட மாதிரி நுழைய வேண்டிய அவசியம் என்ன உங்க அப்பா ஒரு பக்கம் இங்க சரசம் ஆடிட்டு இருக்கான் பொண்ணு என்னன்னா நடுராத்திரில வீட்டுக்குள்ள திருடி மாதிரி நுழைகிறான் எக்ஸ்கியூஸ் மீ, மைண்ட் யுவர் டங், ஓகே? எங்க அப்பா ஒண்ணு சரசம்ல ஆடுறவர் இல்ல. அப்படியா உங்க அப்பா என்னென்னலாம் பண்றாருன்னு இப்ப சொல்லிட்டு வாங்கிட்ட இது பாருங்க, உங்களுக்கு என் மேல கோவம் இருந்தா என்ன திட்டுங்க, என்ன கத்துங்க. எங்க அப்பாவை பத்தி ஏதோ முதல் பேசாதீங்க. விஷயம் நீ என்கிட்ட இந்த மாதிரி குரலை ஒசத்தாம மரியாதையா பேச அதான் உனக்கு நல்லது புரியுதா கேட்காம கொள்ளாம ஒருத்தர் வீட்டுக்குள்ள வந்தது தப்பு நீ எங்களை சத்தம் போட்டுட்டு இருக்கியா இதான் உனக்கு உன் வீட்டுல கத்து கொடுத்தாங்களா இதான் உன் வீட்டு பெரியவங்க சொல்லி கொடுத்தாங்களா என்னாச்சு? ஆ குஷி, இந்த நேரத்துல நீ இங்க என்ன பண்ற? என்னாச்சு யுவன்? குஷியோட ஃப்ரெண்ட்ஸ் மூலமா ஏதாவது தெரிஞ்சுதா? அவங்க ஏதாவது சொன்னாங்களா? இல்ல மோகன் அண்ணா, அவ க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஐஸ்வர்யா கிட்டயும் பேசிட்டேன். அவ வீட்டுக்கும் வரலையா? இப்ப என்ன பண்றது? ராத்திரி இந்த நேரத்துல குஷியை எங்க தேடுறது? இந்த யுவன் இந்த நேரத்துல எது கால் பண்றாரு? ஹலோ மிஸ்டர் மோகன் உங்க பொண்ணு நடு ராத்திரில எங்க வீட்டுல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா என்ன? நான் உடனே வரேன். குஷி யுவனோட வீட்டுல இருக்கா. என்ன? எப்படி? ஆ? அங்க என்ன பண்றா இவ?